கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோயிலுக்கு பக்கத்துல நிறைய பெண்களை புதைச்சதா ஒருத்தர் புகார் கொடுத்திருந்தார். அந்த புகார் சம்பந்தமா விசாரணையில ஒரு பெரிய முன்னேற்றம் நடந்திருக்கு. இந்த கேஸை விசாரணை நடத்திட்டு இருக்கிற எஸ்ஐடிக்குள்ள 6வது சைட்ல தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி தோண்டி பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் காத்துட்டு இருந்துச்சு. அவங்க 6வது சைட்ல தோண்டி பார்த்தப்போ எலும்புகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வியாழக்கிழமை உறுதி செஞ்சிருக்காங்க. இது தர்மஸ்தலா கோயிலுக்கு பக்கத்துல அங்க பல பெண்களை புதைச்சதுக்கான புகாருக்கான விசாரணையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமையலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா கர்நாடகா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையே கர்நாடகா பக்கம் தான் திரும்பி வச்சிருக்கிற இடம் தான் தர்மஸ்தலம். இதுக்கான காரணம் அங்க நூற்றுக்கணக்கான பெண்களை அங்க புதைச்சதா ஒருத்தர் நீதிமன்றத்திலேயும் காவல் நிலையத்திலேயும் ஒருத்தர் ஆஜராகி சொல்லியிருந்தார். அவர் அந்த கோயில்ல கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி துப்புரவு பணியாளரா வேலை பார்த்ததாகவும் அந்த காலகட்டத்துல பல பெண்களை அங்க புதைச்சதாகவும் அவர் சொல்லியிருந்தார். அவர் இப்படி ஒரு புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் கர்நாடகா மட்டுமல்ல, இந்தியாவே நடுங்க வச்சதுன்னே சொல்லலாம். இந்த கேஸை விசாரிக்க தான் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த முகமடி அணிஞ்சிருக்கிறார்ல, அவர் 15 இடங்களை காட்டியிருந்தார். ஆனா 13 இடங்களை எஸ்ஐடி மார்க் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவர் எப்படி சொல்லியிருந்தாருன்னா, அந்த இடம் இந்த இடம் சுற்று அடையாளம் காட்டியிருந்தாரு. முதல் 5 இடங்களை ஜூலை 28ஆம் தேதி தோண்டவும் ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜூன் 28, 29 அந்த 2 நாட்கள்லயுமே 5 இடங்கள்ல மார்க் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த 5 சைட்லயுமே தோண்டினாங்க. ஆனா அங்க எல்லாருமே எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமுமே நடக்கவும் செய்யல. அங்க எந்த விதமான மனித எலும்புகளோ சடலங்களோ புதைக்கப்பட்டதற்கான அடையாளம் எதுவுமே கிடைக்கவும் செய்யல. ஆனா சில இடங்கள்ல ரெட் கலர் ஜாக்கெட்டும் ஏடிஎம் கார்டும் பேன் கார்டும் கிடைச்சது. அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஜூலை 31ஆம் தேதி காலையில 6வது இடத்தை தோன்ற பணியை ஆரம்பிச்சாங்க. அந்த இடங்கள்ல 2 மனித எலும்புகள், அதாவது மனித எலும்போட பாகங்கள் கிடைச்சிருக்கதா தகவலும் வெளியாயிருக்கு. அந்த 6வது சைட்டை 6 பேர் தோண்ட ஆரம்பிச்சாங்க. அங்க எலும்புகள் கிடைச்ச பிறகு அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணவும் செஞ்சாங்க. எதுக்காகனா அந்த இடத்த இனிமே ரொம்பவே கேர்ஃபுல்லா தோண்டணும் அப்படிங்கறதுனால. அப்படி அந்த எலும்புகள் கிடைச்ச பிறகு எல்லா ஹையர் அபிஷியலுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கதான் கிட்டத்தட்ட 8 பேரை புதைச்சதா அந்த முகமடி அணிஞ்சிருக்கிறார்ல, அவர் புகாரும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில தான் அங்க மனித எலும்புகளோட பாகங்களும் கிடைச்சிருக்கு. இந்த 2 எலும்புகளை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எலும்புக்கூடு ஆணோடுதா பெண்ணோடுதா, எந்த காலகட்டத்துல இங்க புதைக்கப்பட்டது, அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த உடல் அங்க புதைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை செக் பண்றதுக்காக தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே அங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அங்க சில பேர் இருக்கவும் செய்யறாங்க. என்னதான் அங்க போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சைட் நம்பர் 6ல இப்ப போலீஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. இது நல்லா பாத்தீங்கன்னா கடந்த 2-3 நாட்களாவே 5 சைட்ல அங்க தோண்டினாங்க. ஆனா அந்த 5 சைட்லயுமே எதுவுமே கிடைக்கவும் செய்யல. அதனால புகார் தெரிவிச்சிருந்தார்ல, அவர் சொன்னது எல்லாருமே பொய்யோ அப்படிங்கிற சூழ்நிலை தான் உருவாயிடுச்சு. ஆனா சைட் நம்பர் 6ல எலும்போட பாகங்கள் கிடைச்சிருக்கனால இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு. இந்த எலும்புகள் கிடைச்சதுக்கு அப்புறம் எஸ்ஐடி டீம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, அந்த 6வது சைட் இருக்குல்ல, அது காட்டுக்குள்ளதான் இருந்ததாகவும் அங்க இருந்துதான் 2 எலும்புகள் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்த ரொம்ப கவனமா தோண்ட போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மொத்த டீமுமே அந்த 6வது சைட்ல தான் இப்ப இருக்கிறாங்க. அந்த எலும்புகள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எஸ்ஐடி தலைவரான டிஜிபி மொகந்தி, அப்புறம் டிஜிஜி எம்என் அனுஷேத் எல்லாருமே அந்த இடத்துக்கு அவசரமா வந்திருக்காங்க. அதே நேரம் தாசில்தாரும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அங்க 2 எலும்புகள் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த ரொம்ப கவனமா எந்த ஒரு தப்பு நடக்காத மாதிரி அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. என்னதான் அங்க எலும்புகள் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த இடம் ரொம்ப பதட்டமாவும் இருக்குது. அதனால கூடுதலா 9 போலீசாரையும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளையும் சில கான்ஸ்டபிளையும் அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட டீமுக்கு 20 போலீசார் தான் டிபார்ட்மெண்ட் கொடுக்கவும் செஞ்சிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள்ல தோண்டவும் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது ரொம்பவே சென்சிட்டிவான வழக்கம் அப்படிங்கறதுனால மழை பெஞ்சாலுமே அந்த இடங்களை தோன்ற பணியை நிப்பாட்டவே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 13 இடங்கள்ல மார்க் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே 5 சைட்ல தோண்டி முடிச்சிட்டாங்க. இப்போ 6, 7, 8வது இடத்துல தான் தோண்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எலும்புகள் கிடைச்சதால சிவில் ஒர்க்கர்ஸும் அந்த இடத்துக்கு கூடுதல் அனுப்பவும் பட்டிருக்காங்க. எஸ்ஐடி தலைவரான மொகந்தி இடங்கள்ல இருந்து இது வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ எலும்பு கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் பிளவுஸும் லட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய பேன் கார்டும் கண்டுபிடிச்சதா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல புகார் கொடுத்திருந்தார்ல முகமூடி போட்டுக்கிட்டு, இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது சில எலும்புகளை கோர்ட்ல ஒப்படைச்சிருந்தாரு. அந்த எலும்புகள்லாம் 6வது சைட்ல இருந்து எடுத்ததாகவும் எஸ்ஐடி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா 8 அடி ஆழத்துக்கும் 12 அடி அகலத்துக்கும் தோண்டி இருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஜேசிபி வச்சுதான் அங்க தோண்டவும் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல முதலா எலும்புகள் அந்த சைட்ல இருந்து கிடைச்சதுனால அந்த இடத்த முழுசாவே பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடங்கள்லாம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கறதுனால கர்நாடக வனப்பகுதியில பாதுகாப்பு படையில இருப்பாங்கல்ல, அந்த போலீஸ் எல்லாம் தான் இந்த 13 சைட்லயும் கண்காணிக்கவும் வச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா மிச்சம் இருக்கிற சைட் எல்லாம் தோண்டும் போது ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு.